all good evening. And I am a faculty member and course coordinator, Mr. Margaret, our respected resource person, Mr. Manekan sir, and all our dear participants, including joint director, deputy directors, assistant directors, and officials. It's a great pleasure for me to be here with you on this important program. Yeah, this is the concluding program. It is only the 10th program actually. Eighth program. இவங்களுக்கு வந்து 8 அவங்களுக்கு கம்ப்ளீட் ரைட். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து திரு ராஜேஷ் ஐஏஎஸ் இருந்தாங்க, காம்ப்ளெக்ஸ் இந்தியா. இப்போ அவங்கள நேரில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்டட், சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், டிசைன் ஸ்கில்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் கண்டக்டட். அது அந்த அவரோட பீரியடில் பண்ணோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வென் டாக்டர் Anandakumar IAS was MDF Cortex. We conducted a series of training programs for officers of Cortex actually. எங்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சென்னையில் பண்ணோம், ட்ரிவாண்ட்ரத்தில் பண்ணோம், ஊட்டியில் பண்ணோம், ஹைதராபாத்தில் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் சார் வந்திருந்தார். அதே போல் கமிஷனர் திரு விவேகானந்தன் ஐஏஎஸ் அவர் வந்திருந்தார். அது அடுத்த வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சண்முகசுந்தரம் ஐஏஎஸ் குக்கோ அவர் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ அதனால் கிரெடிட் கோஸ் டு டிபார்ட்மெண்ட் தான். பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தான் போய் சேரும். நான் அவங்க வந்து சட்டசபையில் அறிவிச்சபடி உங்களுக்கு 350 பேருக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸில் லீகல் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சதான். அதுக்கப்புறம் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரீசன் என்ன கேட்டிங்கன்னா அவர் எங்களுக்கு இங்கே ஆர்சிஎஸ் இருந்தார், முதல்ல எங்கள் சேர்மனாக இருந்தாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அடிஷனல் டைரக்டர் இருந்தார். அவர் ட்ரைனிங்கில் ரொம்ப ஒரு கீனாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் அண்ட் டுடே இஸ் தி லாஸ்ட் ப்ரோக்ராம். அண்ட் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோஆபரேட்டிவ் ஹேண்ட்லூம் கோஆபரேட்டிவ்ஸில் உள்ள மெம்பர் வியூவர்ஸ்க்கு தனியாக ப்ரோக்ராம் போயிட்டு, நாட் வியூவர்ஸ், மெம்பர்ஸ் அஃபிஷியல்ஸ்க்கு பேச ப்ரோக்ராம் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வி ஹேவ் பீன் கண்டக்டிங் சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் அசோசியேஷன் ஜமால் ஜாயின்ட் டைரக்டர் இருந்தார். அப்போ அதுக்கப்புறம் மிஸ்டர் கரண் அடிஷனல் டைரக்டராக இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பழக்கம் ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாச்சு ப்ரொவிஷன்ஸ் எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு 5 இயர்ஸ் பேக் ஐ வாஸ் மதுரையில் நான் சர்வ் பண்ணிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ்க்கு ஒரு சர்க்குலர் வந்து இது மாதிரி டெப்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் இந்த ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் மேட்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோர்ட் கேசஸ் வரும்போது வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரிவர்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ், அந்த அஃபிடவிட் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் வந்து சம் லேக்னா அப்படிங்கிறது ஜட்ஜஸ் அப்சர்வ், ஆனரபிள் ஜட்ஜஸ் அப்சர்வ் அப்படிங்கிறனால ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க. அப்போ மதுரையிலையும் பண்ணோம், இங்கே சென்னையிலையும் நீங்கள் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஸோ அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமைன் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் போயிட்டு இருந்தாலும் யாராவது பவுண்ட் பை கோஆபரேட்டிவ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் 1983, 1980. அப்போ அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் அவங்க எல்லாம் தெரியணும், அதை எப்படி நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்காக தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு மைண்டில் வச்சு டிசைன் பண்ணி நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா July 6th, July 2020 வந்து மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு நம்ம கடந்தாச்சு. கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து இந்தியன் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து கடந்தாலும் உங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்ம் பண்ணாலும் 2021 ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. 53 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட், ஆல் வித் தி சப்போர்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ஸோட கம்ப்யூட்டரைசேஷன், அதுக்கப்புறம் வந்து 2 lakh புதிய பேக்ஸ் வந்து உருவாக்குறது, அந்த மாதிரி சில விஷயம். ஸோ அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் லாஸ்ட் மந்த் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் திடீர்னு நடந்துச்சு. I was fortunate to attend the event. ICAங்கிற இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் நம்ம எல்லாரும் தெரியும், ஜெனீவாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அவங்களோட என்டையர் ஹிஸ்ட்ரியில் 130 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களோட ஜெனரல் அசம்பிளி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துனாங்க. அதில் 106 கண்ட்ரீஸில் இருந்து மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஃபார்ச்சுனேட் டு அட்டெண்ட் த ஈவெண்ட் இன் பாரத் மண்டபம். ஒரு மெகா ஈவெண்ட்டாக இருந்தது. அது நிறைய விஷயம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா United Nations announced 2025 as International Year of Cooperation. செகண்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2012 வந்து முதல்ல பண்ணியிருந்தாங்க.
ஒரு 2வது முறை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த கோஆபரேட்டிவ்ஸ்க்கான முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம எல்லாரும் யாராவது பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. அண்ட் ட்ரைனிங்க்கு வந்து இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கோஆபரேட்டிவ்ஸில். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 48,000 பேருக்கு அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறாங்க. அஃபிஷியல்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆர்சிஎஸ் லெவலில் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி அவங்களோட தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நான் வந்து சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங் உங்களோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ உங்கள்கிட்ட இருந்து டெக்ஸ்டைல்ஸ் பிடிச்சி போனதுக்கப்புறம் அது 2021 தான் வந்து போனாங்க. அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து டிப்ளமோ ஷார்ட் டேர்ம்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம் நடந்துட்டு நீங்களாம் அட்டன் பண்ண மாதிரி அவங்க டெக்ஸ்டைல்ஸ் அஃபிஷியல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்க்குறது ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வி ஆர் கண்டினியூஸ்லி என்கேஜிங், வி ஆர் கிவிங் லோட் ஆஃப் இன்புட்ஸ் ஆன் தட். ஸோ ஆன் தட் நோட் வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங் தான். ஸோ நான் இதெல்லாம் கோஆர்டினேட்டர் கண்டக்ட் பண்ணாரு. ஏபிள் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் லைக் மணியப்பன் அண்ட் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் சொல்ல வேணாம். ஒரு அடிஷனல் வந்து ரிட்டையர்ட் ஆகி மோர் தேன் 3 decades of experience is contributing to us, and I'm happy that this program was conducted successfully, and we look forward to meet you again in some other training programs. கண்டிப்பாக பார்க்கலாம் நமக்கு கிடைக்கலாம். So with that note, we will conclude the training program. Wish you all the best. Good luck. Thank you very much. Thank you.